அதாவது பாஜக பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வந்தது நம்மால் பார்க்க முடியுது. இதை வந்து அரசியல் ரீதியாகவும் சில எதிர்க்கட்சிகள் வந்துட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இது வந்து ஏற்றக்கூடிய அளவில் இருக்குங்க. எதிர்கட்சிக்கு என்ன வேற இன்னும் வேலை இருக்கு, அதாவது பண்ணி தானே ஆனும். நம்ம என்ன தவறு பண்ணால் அதை வந்து நாக்கு மூக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஓட்டு போட்டு ஒரு பெரிய யானை மாதிரி ஆக்கிடுவார்கள். அதுக்கு நம்ம கவலைப்படக்கூடாது. உண்மை என்ன, நம்ம ரொம்ப பேசி என்ன பெருசாக பேசி இந்துத்துவா இதெல்லாம் சொல்லிட்டு வாரம் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி வருது, நிறைய சமூகம் வருது. எல்லாத்துலேயும் வந்து நம்ம தான் வந்து நம்ம ஆள்கள் தான் செத்து போகிறார்கள். அதனால் இது வந்து என்னோட அபிப்பிராயம் மோடிக்கு ரிசைன் பண்ணி போகணும். வேறு நாட்டிலையும் இப்படி தான், நீ இது மாதிரி ஒரு பெரிய இதுன்னா நீ ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்கள் ஃப்ரான்ஸில் இப்படியா இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது, நம்ம நாட்டிலையும் ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் இது மாதிரி பெரிய தோல்வி நடந்ததுன்னா நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போனோம். அவதான் விடுறதுக்கு தயார் இல்லை. அவங்க உலகில் சுற்றிட்டு இருக்கணும். உலகில் சுற்றின்னு நாட்டோட பாதுகாப்பு ஆகாதே.